சேலம் பறவையியல் கழகம் மற்றும் இந்திய பறவைகள் கணக்கெடுப்பு குழுமம் இணைந்து நடத்தி வரும் சண்டே டாக்கீஸ் தொடர்ந்து 32 வாரங்களாக நடக்குது. இது 33வது வாரம். இயற்கையை நேசிப்போம், அதை பாதுகாப்போம் என்ற கருத்தில் இணைந்து அனைத்து இயற்கை ஆர்வலர்களையும் ஒன்று திரட்ட இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி வருகிறோம். நம்ம நிகழ்ச்சியில பள்ளி மாணவர்களிலிருந்து பெரிய புகைப்பட கலைஞர்கள் வரை எல்லாருமே எப்படி தான் நேசிக்கும் இயற்கையுடன் தனக்கு உண்டான அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்துருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சிருக்கோம். பொதுவா குழந்தைகள், அதிலும் இந்த மாணவர் பருவத்துலதான் எல்லாத்தையுமே கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். கேட்கறதையும் பாக்குறதையும் படிக்கிறதையும் உள்வாங்கிக் கொள்ளும் திறனும் அப்போதான் அதிகமா இருக்கும். இந்த முக்கியமான மாணவர் பருவத்தில் நாம அவங்களுக்கு எப்படி வழி நடத்துறோம் அப்படிங்கிற புரிதல் தான் இன்றைய அத்தியாவசிய தேவையா இருக்கு. இயற்கையை பற்றிய கல்விதான் இங்க முக்கிய பங்கு வகிக்குது. சின்ன வயசுல இருந்தே இயற்கை மேல ஆர்வமும் அக்கறையும் உள்ள குழந்தைகள் தான் பிற்காலங்கள்ல பன்முகத்திறன் கொண்டு இருக்காங்க. இதை முன்னெடுத்துதான் சேலம் பறவையியல் கழகம் குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு பறவைகள் பற்றியும் அவற்றின் பயன்கள் முக்கியத்துவத்தை பற்றியும் கூறி வருகிறோம். சோ இன்னைக்கு நம்மிடையே பேச இருக்கிறவங்களும் ஒரு பள்ளி மாணவியின் பறவை பயணங்கள் பத்தி தான் பேச இருக்காங்க. இவங்களை அறிமுகம் செய்ய திருமிகு கௌஷிகா அவர்களை அழைக்கிறேன். நன்றி தாரணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பேச்சாளர் ராகவி அவர்கள். இவங்க சென்னையில ஸ்ரதா சில்ட்ரன்ஸ் அகாடமில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம். என்னன்னா 2 டிகிரி 3 டிகிரி படிச்சும் என்னோட ஆர்வம் எதுல இருக்குன்னு தெரியல, நான் இன்னும் என் வாழ்க்கையில எதை வழி நடத்தி கொண்டு எப்படி போவோன்னு தெரியல அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம ராகவி அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட 7ஆம் வகுப்புல இருந்தே பறவைகளை கவனிச்சுட்டும் அதை உணர்ந்துட்டும் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு புரிதலும் அவங்கள வாழ்க்கையில நம்ம நம்மளோட மிகுந்த ஆர்வம் எதுல இருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பெரும்பாலும் அத ஆஹ் தன் வாழ்க்கையில அவங்க போட்டு அதை இன்னும் மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பறவைகளோட அவங்க பயணத்தை நம்மளோட பகிர்ந்து வரவேற்கிறேன். ராகவி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராகவி. ஸ்ரதா சில்ட்ரன்ஸ் அகாடமியில காமர்ஸ் குரூப் 12 படிச்சுட்டு இருக்கேன். நான் சென்னையில் 7th கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் படித்தேன். ஸோ எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால ஐ ஸ்டார்டட் வித் டான்ஸ். என் ஃபேமிலி சப்போர்ட்டோட நிறைய நேச்சர் ரிலேட்டடான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு சின்ன, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். எனக்கு எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க, 2 days கேம்ப்பு. ஸோ அந்த 2 days கேம்பில் ரவீந்திரன் சார் அண்ட் பிரவீன் சார் எனக்கு பேர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே ஒரு கேம்பாக நடத்தி பேர்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு என்னோட பேர்ட்ஸை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட வெளியில் போகும்போது மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் நேச்சர் ரிலேட்டடாக யோசிப்பாங்க. ஸோ நேச்சர் ரிலேட்டடான இடத்துக்கு தான் நாங்கள் ப்ரிஃபரபிளாக எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போகிறதும் இருக்கும். ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கேட்ட விஷயங்களும் நான் பார்க்குற விஷயங்களும் கனெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேர்ட்ஸை பற்றி பேர்ட்ஸை நேரில் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சு நாலேஜ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் இப்போ லாக்டவுனில் எனக்கு இன்னொரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ அவுல்ஸ் கிளாஸ் ரூம் வழியாக ஆன்லைன் கிளாஸஸ் ரவீந்திரன் சார் எடுக்க ஆரம்பித்தார். அதை கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. 7 o'clock ஆனால் அவுல்ஸ் கிளாஸ் ரூமில் போய் உட்காரணும், ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸு, ஜாலியாக போய் உட்கார ஒரே ஆன்லைன் கிளாஸ் அதுதான். நிறைய காமன் பேர்ட்ஸை பற்றி இன் டீட்டெயிலாக அதோட ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொன்றும் அதோட லுக் எப்படி இருக்கும், ப்ரீடிங் சீசனில் ஒவ்வொரு பேர்டும் எப்படி சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கு வர மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் இன் டீட்டெயிலாக
நிறைய நாலேஜ் அப்பதான் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பேர்ட்ஸை பத்தி எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அதுக்கு ரவீந்திரன் சார் தான் முக்கியமான காரணம். எனக்கு பிடிச்ச பேர்ட், நான் பார்க்க ஆரம்பிச்சதுல எனக்கு பிடிச்ச பேர்ட் அப்படின்னா அது பிளாக் ட்ராங்கோ. ஸோ ட்ராங்கோ வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேர்ட். ஸோ பிளாக் கலர் அப்படின்னாலே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பேர்ட் வந்து ஸோ பிளாக் ட்ராங்கோக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்பாட் இருக்கும். ஸோ இதை வச்சு ஈஸியாக பிளாக் ட்ராங்கோவை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி அதாவது ட்ராங்கோ வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே அந்த பார்ட்டிஷன் டெய்லில் 2 பார்ட்டிஷன் இருக்கும். இதை தமிழில் வந்து ரெட்டைவால் குருவின்னு காமனாக சொல்லலாம். அதே மாதிரி இதோட பிரேவ்னஸ், அதாவது இதோட ஒரு கேரக்டர், ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பிரேவ்னஸ். ஸோ இதை வச்சு வந்துட்டு தமிழில் வந்து வலியன்னு இதுக்கு பேரும் உண்டு. இந்த பேர்ட் பிரேவ் அப்படின்னு எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பேர்ட் வந்து டெரிட்டரி ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு மரத்துல வந்து நெஸ்ட் பில்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு டெரிட்டரி ஃபார்ம் பண்ணும். அந்த டெரிட்டரியில ஒரு 10 to 15 ட்ரீஸ் இருக்கும். ஸோ இது வந்து தன்னோட டெரிட்டரிக்குள்ளார எந்த ஒரு பேர்டையுமே தன்னோட பெரிய பேர்ட் வந்து தன்னோட குஞ்சை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து தன்னோட டெரிட்டரிக்குள்ளார விடாது. இதை விட 2 times பிகர் பேர்ட்ஸை கூட இதோட டெரிட்டரிக்குள்ளார வரவிடாம இதால ஃபைட் பண்ணி வெளியில அனுப்ப முடியும். ஸோ ப்ரிஃபரபிளா வந்து இதை விட சின்னதா இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதோட டெரிட்டரிக்குள்ளார நெஸ்ட் பில்ட் பண்ணும் அப்படின்னு கூட ப்ரிஃபரபிளா பில்ட் பண்ற பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது நடந்துக்கிறதுனால இதோட பேர் தமிழ்ல நம்மளுக்கு வலியன்னு வந்து ஒரு பேர் கொடுக்குறாங்க. இதை வந்து தமிழ்ல இன்னொரு பேரும் இருக்கு, கரிச்சான்னு இருக்கு பேரு. ஸோ இந்த பேர்ட்ஸ்ல வந்துட்டு ட்ராங்கோ வெரைட்டிஸ்ல பிளாக் ட்ராங்கோவுக்கு சிமிலரா வர்றது ஆஷி ட்ராங்கோ. ஸோ ஆஷி ட்ராங்கோ வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிளாக் ட்ராங்கோ மாதிரியே நம்மளுக்கு தெரியும். இது ஒரு மைக்ரேட்டரி பேர்ட். நம்மளுக்கு நார்த்ல இருந்து சவுத் தமிழ்நாடுக்கு வரும். வின்டர் சீசன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் மேக்சிமமா நம்மளால ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பிளாக் ட்ராங்கோ விட ஸ்லிம்மா இருக்கும். ஸோ இதோட சைஸ் வச்சு தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஐஸும் வந்து ரெட்டிஷா இருக்கும் பிளாக் ட்ராங்கோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்த வெரைட்டி வந்து ஒயிட் பெல்லி ட்ராங்கோ. ஒயிட் பெல்லி ட்ராங்கோ, ஹேர் கிறிஸ்டட் ட்ராங்கோ, ஸோ பிரான்ஸ் ட்ராங்கோ. இந்த 3 வந்துட்டு நம்ம இன்னும் ஜங்கிள் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் ட்ராங்கோல இது வந்து ராக்கெட் டெயில் ட்ராங்கோ, தமிழ்ல துடுப்புவால் கரிச்சான்ட்டு. நார்மலா ட்ராங்கர்ஸ் வந்துட்டு ரொம்ப இதுவா மிமிக் பண்ணும். அதுல ராக்கெட் டெயில் ட்ராங்கோக்கு மிமிக்ரி பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ட்ராங்கோஸ் எல்லாமே இன்செக்ட்ஸ், நெக்டார், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து காமனா சாப்பிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த காமன் பேர்ட்ஸ் பத்தி நான் இங்க என்னோட லொக்காலிட்டியில டெய்லியும் ஒரு 25 to 30 ஸ்பீஷீஸ் வந்துட்டு நான் ரெகுலரா பார்க்குற ஸ்பீஷீஸ். சம்டைம்ஸ் மைக்ரேஷன் பீரியட்ல ஒரு 5 to 6 ஸ்பீஷீஸ் எக்ஸ்ட்ராவா நான் பார்க்க முடியும். நான் கொஞ்சம் கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிறதுனால இன்னும் கல்ஸ், டர்ன்ஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸும் நான் பார்ப்பேன். ஸோ அதுல வந்துட்டு நம்ம நார்மலா எல்லாரும் காமனா பார்க்குற பேர்ட்ஸ்ல ஏஷியன் கால் வந்துட்டு தமிழ்ல குயில்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம அதை பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. மெயில் பேர்ட் வந்துட்டு பார்க்கறதுக்கு காக்கா மாதிரியே இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் திங் அதோட ஐஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதோட டெய்ல் வந்துட்டு காக்காவை விட பெருசா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி குயில் வந்து முட்டை போடும், ஆனா வந்து கூடு கட்டாது. ஸோ காக்காவோட கூடுல போய் இந்த குயில் வந்து கூடு ஐ மீன் முட்டை போடும். கரெக்டா அது பேர் ஆயிட்டு இது காக்கா வந்துட்டு இந்த ஆண் குயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து அதோட நெஸ்ட் கிட்ட இருந்து எட்டை எடுத்துட்டு போகும். ஸோ அந்த நேரத்துல இந்த பெண் குயில் வந்து காக்காவோட நெஸ்ட்ல போய் முட்டை போட்டுட்டு வரும். இதோட இது என்னன்னா முட்டையை வந்துட்டு இதால ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் அந்த 5 செகண்ட்ஸ்குள்ளார அதால வந்து முட்டை வந்து போட்டுற முடியும். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த குட்டி இந்த முட்டை போட்ட உடனே ஒரு முட்டையை வந்து கீழே தள்ளி விட்டுரும், காக்காவோட ஒரு முட்டையை. ஸோ இது அதாவது குயில் குஞ்சும் காக்கா குஞ்சு கூடயே வளரும். அது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெண்டு குஞ்சுக்குமே டிஃப்ரென்ஸ் அப்பதான் தெரிய வரும். அப்ப வந்து காக்கா வந்து தன்னோட கூட்டுல இருந்து குயில் குஞ்சை துரத்தி விடும். ஸோ இப்படி வந்து அதாவது காக்காவோட பாப்புலேஷனையும் வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபீமேல் பேர்ட் வந்துட்டு லைட் ப்ரௌனிஷ் கலர்ல ஒயிட் ஸ்பாட்ஸோட இருக்கும். ஸோ க்ரோல வந்துட்டு ஹவுஸ் க்ரோ இருக்கு, ஜங்கிள் க்ரோ இருக்கு, நார்மலா நம்ம எல்லா இடத்துலையும் பாக்குறது தான். நார்மலா இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர் இது அதாவது காக்கா கூடு கட்டுறதை வச்சு நம்மளால நம்ம வருஷத்துல எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத சொல்ல முடியும். இது நம்மாழ்வார் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அதாவது காக்கா வந்து மரத்தோட உச்சியில கூடு கட்டுது அப்படின்னா மழை வந்துட்டு அவ்வளவா இருக்காது அப்படின்னு. அது வந்து மழை அதிகமா இல்லாததுனால அது அந்த ட்ரீயோட டாப்ல கட்டும். இதுவே வந்து ரொம்ப அடர்த்தியான பிளேஸ்ல கட்டுது அப்படின்னா மழை அதிகமா பெய்யும் அப்படின்றத சொல்லுவாங்க. நார்த் சைடு கட்டுது அப்படின்னா மழை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றத அது குறிக்குது. இந்த மழை அப்படின்றது வடகிழக்கு பருவமழையை தான் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மைனா. மைனா வந்துட்டு நார்மலா எல்லா இடத்துலையும் நான் பாக்குறது. நான் வந்துட்டு இந்த பேர்டை சின்ன வயசுல ஒரு டிஃப்ரெண்டான பேர்ட் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இது பறக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட விங்ஸ்ல வந்துட்டு ஒயிட் பேட்ச் இருக்கும். ஸோ திடீர்னு அது பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான புது பறவை பறக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நான் அதை வந்துட்டு எக்ஸைட்டடா பார்ப்பேன். கடைசியில அது மைனா அப்படின்றத ஒரு கட்டத்துல தெரிஞ்சுட்டேன். ஸோ மைனா அப்படின்றது ஒரு ஹிந்தி வேர்ட். நம்மளோட தமிழ்ல வந்துட்டு அதுக்கு பேர் நாகனவாய். ஸோ இதுல வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதை வந்து ஸ்டார்லிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ ரோசி ஸ்டார்லிங் அப்படின்ற பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மைக்ரேஷன்ல ரொம்ப ஒரு 1000 to 2000 பேர்ட்ஸ் வந்து சேர்ந்து பறக்கும். ஸோ அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஒரு பிங்கிஷா தெரியும் ஸ்கையே அது பறக்கும்போது. ஸோ இதுல ஹில் மைனா, ஜங்கிள் மைனா, இந்த பேர்ட்ஸ் இந்த டைப் ஆஃப் மைனாஸ்லாம் வந்துட்டு இன்னும் நம்ம ஜங்கிள்ல பாக்குறது, ஹில் சைட்ஸ்ல பாக்குற மைனாஸ்லாம் இருக்கு. பட் இது வந்து நம்ம காமனா பாக்குற இது மைனா. ஸோ பிஜியன்ஸ், ராக் பிஜியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அடாப்டபிள் நேச்சர் கொண்டது. ஸோ நம்ம சிட்டிஸ்ல எவ்வளோ சேஞ்சஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு பேர்ட். இது வந்துட்டு எங்கேனாலும் நெஸ்ட் கட்டிக்கும், எங்கேனாலும் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணி இருக்கும்.
அதே மாதிரி நம்மளுக்கு மைக்ரேஷன்ல பிஜியன்ஸ் வந்துட்டு ஸ்பாட்டட் டவ், காலர் டவ் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மைக்ரேஷன்ல வரும். நம்மளோட ஸ்டேட் பேர்ட் வந்து எமரல்ட் டவ், மரகத புறான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பாரோஸ். ஸ்பாரோஸோட கவுண்ட் இப்போ குறைஞ்சிட்டே வருது, எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டார்க்காக கான்ட்ராஸ்டிங் கலர்ஸோட இருக்கிறது தான் மேல் ஸ்பாரோ. இந்த ரைட் ஒன்ல இருக்கிறது ஃபீமேல் பேர்ட். ஸோ ஸ்பாரோஸ் வந்துட்டு ரொம்ப கவுண்ட் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் நம்மளோட சிட்டியில் இருக்க சேஞ்சஸ், பொல்யூஷன்ஸ், அந்த இது எலக்ட்ரிக் வயர்ஸ், இதெல்லாம் தான் காரணம். இந்த பேர்ட்ஸை நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அப்படின்னா பிளேஸ், அதாவது இடம் இருக்கிறவங்க கார்டன் மாதிரி வைக்கலாம். ஸோ நான் வந்து சின்ன வயசுல கார்டன் வச்சிருந்தேன். அந்த இடத்துல ஸ்பாரோஸ் வந்து நிறைய வரும். ஸ்பாரோஸ் இல்லாமல் தேன் சிட்டு கூட வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது, பட் நம்ம கார்டன் வைக்கும்போது நமக்கு அது தெரிய வரும். ஸ்பாரோஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்பாரோ பாக்ஸ், நெஸ்ட் பாக்ஸ் வந்து வைக்கலாம். ஃப்ளாட்ஸ் மாதிரி ஏரியாஸில் நம்மளால கார்டன் வைக்க முடியாத போது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பாரோஸ்க்கு. ஸோ சொசைட்டிக்கு ஒரு சின்ன ஹெல்ப். அடுத்தது ரூஃபஸ் ஸ்வீப்பி. இது வந்து அப்படியே சிமிலரான பேர்ட். காக்கா, குயில், இது ரெண்டும் இருக்கிற மோஸ்டான இடத்துல இதுவும் இருக்கும். ஸோ ரூஃபஸ் ஸ்வீப்பி, தமிழில் வந்துட்டு இதுக்கு பேர் வால்காக்கை. இதோட வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சில டைம்ஸ் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும். அடுத்தது வந்து வாட்டர் பேர்ட்ஸ். வாட்டர் பேர்ட்ஸ்ல ஸோ கேட்டில் ஈக்ரெட். கேட்டில் ஈக்ரெட் வந்துட்டு நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையுமே ஏஷியாவில் மேக்ஸிமம் ஏரியாஸில் நம்ம பார்க்க முடிஞ்ச ஒரு ஈக்ரெட் இது. ஸோ கேட்டில் ஈக்ரெட்ன்ற பேர் வந்துட்டு இது மேக்ஸிமம் இந்த கவு, கோட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே சுற்றி பக்கத்துலேயே இருக்கும். ஸோ எனக்கு சீஷோர் பக்கத்தில் வீடு அப்படின்றதுனால இந்த இது புயல் டைம்ல தண்ணி நின்ற இடத்துலலாம் வந்து இது நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. கேட்டில் ஈக்ரெட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்துட்டு ப்ரீடிங் சீசனில் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் மாறும். டோட்டல் பாடியும் எல்லோயிஷ் கலரில் மாறும். ஃபெதர்ஸ்லாம் பயங்கர லூஸ் ஆகி ஆக்சுவலாக ப்ரீடிங் சீசனில் இது இந்த ஈக்ரெட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கேட்டில் ஈக்ரெட்டுக்கும் லிட்டில் ஈக்ரெட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கேட்டில் ஈக்ரெட்டுக்கு ஃபுல் லெக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். லிட்டில் ஈக்ரெட்டுக்கு வந்துட்டு ஃபீட் மட்டும் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாண்ட் ஹெரான். பாண்ட் ஹெரான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு பேர்ட். வாட்டர் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸ் இது பார்க்கலாம் நம்ம. ஸோ பாண்ட் ஹெரான் வந்துட்டு அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ப்ரௌன், அதாவது லைட் ப்ரௌன் கலரில் எல்லோவிஷ் ஹெட்டு, இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் இருக்கும். ஸோ இம்மெச்சூராக இருக்கும்போது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன், அதாவது ரொம்ப டல்லான டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ ப்ரீடிங் சீசனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பீகாக் இருக்கிற மாதிரி அந்த ஹேர் வந்து ப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து விங்ஸ் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டில் பார்க்கும்போது இந்த பேர்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஈக்ரெட்ஸ் பறக்கிற மாதிரியே இருக்கும். பட் கொஞ்சம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறமா அது பாண்ட் ஹெரான்னு கண்டுபிடிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கார்மரான்ஸ். கார்மரன்ஸ் வந்துட்டு தமிழ்ல நீர்க்காகம்னு சொல்லுவாங்க. நீர்க்காகம் வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், பட் கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு தூரத்துல இருந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இதோட நெக்கோட ஷேப் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ லிட்டில் கார்மரண்ட் இருக்கு, கிரேட்டர் கார்மரண்ட் இருக்கு. ஸோ லிட்டில் கார்மரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அவுட்டர் ஸ்கர்ட்ஸ்ல சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம். கிரேட்டர் கார்மரண்ட் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எப்போதும் இருக்கிற அந்த இடத்துல பார்க்க முடியும். அண்ட் இந்த பேர்ட் மட்டும்தான் வந்து தன்னோட விங்ஸை விரிச்சு வச்சு ட்ரை பண்ணும். அதாவது அதோட அந்த விங்ஸ்ல இருக்க வாட்டர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அப்படியே தன்னோட விங்ஸை விரிச்சு வச்சுட்டு சன்ல நிற்கும். ஸோ இந்த ஒரு போஸ்டர் வச்சும் ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் கார்மரன்ஸை. என்னோட லொக்காலிட்டியில பள்ளிக்கரணையில இருந்து சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ஸ்ல வாட்டர் பேர்ட்ஸ் நிறைய பார்ப்பேன். அதுல கார்மரன்ஸ், பெயிண்டட் ஸ்டாக் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்க முடியும். கிங்ஃபிஷர்ஸ் வந்துட்டு காமன் கிங்ஃபிஷர் இருக்கு, ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் இருக்கு, பைட் கிங்ஃபிஷர் இருக்கு. காமன் கிங்ஃபிஷர் பார்த்தீங்கன்னா காமன் கிங்ஃபிஷர் அண்ட் பைட் கிங்ஃபிஷர் ரெண்டுமே வந்துட்டு ஒன்லி ஃபிஷ்ஷஸை பேஸ் பண்ணி அதோட ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் அதை இன்டேக் எடுத்துக்கும். ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் வந்துட்டு அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அடாப்டிங் நேச்சர் கொண்டது அதுவும். ஸோ அது வந்துட்டு ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் நம்ம இங்கே எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். பட் காமன் கிங்ஃபிஷர், பைட் கிங்ஃபிஷர் இது ரெண்டும் வந்துட்டு இது வாட்டர் சைட்ல இருக்க இடத்துல வந்துட்டு பார்க்க முடியும். அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இது அதிகமாக பார்க்க முடியும். எனக்கு இங்க வீட்டு லொக்காலிட்டியில வந்துட்டு ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் ஒரு பேர் எப்போதும் நான் பார்க்குற ஒரு பேர்டு. இது காமன் கிங்ஃபிஷர் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய பேர்டு. ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் வந்துட்டு எதனால சாப்பிடுன்ற ஒரு இதுல வந்துட்டு எனக்கான ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல வந்துட்டு தே ஆர் ஹேவிங் அ பாண்ட், ஒரு பெரிய தொட்டியில தண்ணி ஊத்தி அதுல வந்துட்டு அவங்க வளர்க்குற அந்த சின்ன சின்ன மீன்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் என்ன பண்ணும்னா அதையும் வந்து பிடிச்சு சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்க்குற அந்த கலர் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸையும் அது சாப்பிடக்கூடிய ஒரு பேர்டு. ஸோ ஒயிட் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் தான். ரெட்டிஷ் பீக்கு, ஃபுல்லா ப்ளூவா இருக்காது. இது வந்து ஒரு ப்ரௌன் வித் ப்ளூ கலர் மிக்ஸ்டா இருக்கும். ஸோ பைட் கிங்ஃபிஷர், பைட்னாலே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ பைட் கிங்ஃபிஷர் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் பீக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் டீப் ஃபாரஸ்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு கிங்ஃபிஷர் டைப். அடுத்தது வல்ச்சர்ஸ். வல்ச்சர்ஸ்ல வந்துட்டு ரெட் ஹெடட் வல்ச்சர். ரெட் ஹெடட் வல்ச்சர் எனக்கு பிடிச்ச ஒரு வல்ச்சர். பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு. ரெட் ஹெடட் வல்ச்சர் எப்படி தமிழ்ல வந்துட்டு எருவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பயங்கர அக்ரெசிவான ஒரு பேர்ட். ஒரு அனிமல் வந்துட்டு இது இறந்து கிடக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல வந்து சாப்பிட்ற எல்லா பேர்ட்லயுமே டாமினேட்டடா, அதாவது மெயின் ஃப்ளெஷ்ஷை வந்துட்டு இந்த வல்ச்சர் தான் சாப்பிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பயங்கர டாமினேட்டிங்காகவும் அக்ரெசிவான ஒரு பேர்ட் ரெட் ஹெடட் வல்ச்சர். இதோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. அண்ட் இது வந்துட்டு இந்தியன் வல்ச்சர். ஸோ இந்தியன் வல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனான ஒரு வல்ச்சர் இதுதான். ஸோ மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு வல்ச்சர். ஸோ வேர்ல்டில் 4th லார்ஜஸ்ட் வல்ச்சர் வந்து நம்ம இந்தியன் வல்ச்சர் தான். ஸோ அடல்ட் வந்துட்டு ஒயிட் எல்லோயிஷ் பீக் இந்த சைஸ் ஐ மீன் இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்கும். ஜுனைல் வந்துட்டு
ப்ரௌனிஷா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஒயிட்டிஷ் பீக்ல இருக்கும். ஸோ எனக்கான எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுனில் வந்துட்டு எனக்கு ஒரு ஹேபிட் வர ஆரம்பிச்சிச்சு. காலையில் வந்து எழுந்துச்சு பேர்டிங் பண்ணுறது. பேர்டிங் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் பேர்டிங் அப்படின்னா ஒரு கையில் பைனாக்குலர் இருக்கணும், ஒரு கேமரா இருக்கணும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாச்சும் என் கையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேர்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த டூல்ஸுமே தேவையில்லை. நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை பொறுமையாக அப்சர்வ் பண்ணி என்னென்ன பேர்ட்ஸ் வருது, அதோட கேரக்டர், அது எப்படி நடந்துக்குது, அது எப்படி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வேஷனும் நம்மளுக்கு எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் பேர்டிங் பண்ணதில் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். நார்மலாக ஹியூமன் மைண்டுக்கு கலர்ஸை பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ரிலாக்ஸேஷன் எனக்கு வந்து பேர்டிங் பண்ணும்போது கிடைக்கும். இது இல்லாமல் பேர்டிங் அதாவது டெய்லியும் காலையில் 6 o'clock அலாம் வச்ச மாதிரி எழுச்சிக்க ஆரம்பிச்ச பழக்கம் எனக்கு இந்த லாக்டவுனில் வந்துச்சு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ட்ராங்கோஸ். எனக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப கேட்க ஆரம்பித்தேன். ஸோ ட்ராங்கோட சத்தம் கேட்ட உடனே காலையில் முழிப்பு வருது. அதை உடனே வெளியில் போய் பார்க்குறது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்போஷர் நேச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப பிடிச்சதாக தான் இருந்தது. ஸோ எனக்கு என்னோட வீட்டு சைட்லேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் என்னோட விஷ்லிஸ்டில் இருக்கிறது இன்னும் நிறையா பேர்ட்ஸ், ரேர் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த பேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட லைஃப் டைமில் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இது. இன்னும் நிறையா ஃபாரஸ்ட்லார போய் டீப் ஃபாரஸ்டில் இருக்க பேர்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கணுன்ட்டு. மேபி ஆஃப்டர் 12th I'll be doing that. என்னோட பேஷனாக இது மாறினதுக்கு காரணம் ரவீந்திரன் சார். தேங்க்ஸ் டு ரவீந்திரன் சார். அண்ட் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக நம்மளோட என்விரான்மெண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸி டூல்னு சொன்னால் பேர்டிங். ஸோ எல்லாருமே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு காக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த காக்காக்கு வெளியில் தண்ணி பவுலில் வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸு, தண்ணி வைக்கிறது, கிரெயின்ஸ் வைக்கிறது, அதே மாதிரி பிளேஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு கார்டனிங் பண்ணலாம். ஸோ கார்டனிங் பண்ணும்போது ஸ்மால் பேர்ட்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இது நெஸ்ட் பாக்ஸ் வந்து மெயினாக வந்து மேக்ஸிமம் ஸ்பேரோஸ்க்கு நெஸ்ட் பாக்ஸ் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அந்த நெஸ்ட் பாக்ஸ் வைக்கிறது இன்னும் ஸ்பேரோஸ்க்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாப்பா சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். என் பேர் புரியத்த பாண்டியன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல இருந்து பேசுறேன். வாழ்த்துக்கள். எல்லா பறவையும் பாருங்க. தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே ராகவி, ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. உங்களோட ட்ரீம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா, இங்க போனோம்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம், ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ரீம் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கா? அதே போல அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பேர்ட் சாங்சுரிஸ் ஏதாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எந்த ஏரியா விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்க?
நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இது ரெண்டுத்தையும் ஃபுல்லா உள்ளார போய் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. அதே மாதிரி ஒரு குட் வாலண்டியரா ரவீந்திரன் சாருக்கு ஆல்வேஸ் டில் மை லைஃப் டைம் இருக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் a lot. ஸோ ஆஞ்சலினா அக்காவை பிடிச்சிக்கோ, ஈஸ்டர்ன் காட் சைடு உனக்கு நிறைய கூட்டிட்டு போவாங்க. ஷோரா. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். அவுல்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவுல்ஸ் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல பேர்டா எனக்கு யாருமே அதை சொன்னது கிடையாது. அதை பார்த்து ஒரு பயம் அந்த ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. அவுல்ஸ் ஒரு வைஸான பேர்ட். அதுக்கு ஐ மீன் காலையில கண்ணு தெரியாது அப்படின்றது கிடையாது. அதோட ரெட்டினாவை அதால சின்னதாக்க முடியாதுன்ற ஒரே ரீசன் தான் அதால பார்க்க முடியாது. அண்ட் இந்த நாலேஜ் அவுல்ஸை பத்தி எனக்கு நிறைய தெரிய வந்ததுக்கு காரணம் ரவீந்திரன் சார் தான். அவுல்ஸை ஒரு வைஸ் வேர்டா ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது அவங்க தான். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கணும். அவுல்ஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஒரு ராத்திரி ஃபுல்லா வெயிட் பண்ணி ஒரு அவுலை வந்து நான் பார்க்கணும் அப்படின்றது. இப்ப அந்த சிச்சுவேஷன் இல்லை, பட் என்னோட ஃபியூச்சர்ல ஷோரா அப்படி ஒரு டே இருக்கும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அவுல்ஸை வந்துட்டு ஒரு வைஸ் பேர்டா கன்சிடர் பண்ணணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறேன். That is really nice. So நம்ம முன்னாடியே பார்த்த ஸ்பாட்டட் டவுல் அண்ட் காலர் டவுல்லாம் வந்து மைக்ரேட்டரி பேர்ட் கிடையாது, அதெல்லாம் வந்து ரெசிடென்ட் பேர்ட். அதுக்கப்புறம் சேலம் பறவைகள் கழகத்துல இருந்து நாங்க வந்து ஒரு ஸ்லைட் ஷேர் பண்ண ஆசைப்படுறோம் நம்மளோட ஹவுஸ் ஸ்பேரோஸ் பத்தி. ஸோ ஜஸ்ட் அ மினிட், நான் அந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்றேன். இது கிளாஸா லென்ஸ். லென்ஸ்னா உடையாதா? லென்ஸ்ன்றது கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து தூரமா இருக்கிறத கிட்ட காட்டும், கிட்ட இருக்கிறத தூரமா காட்டும். ஹவுஸ் ஸ்பேரோஸை பத்தி ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து சொல்றோம் ஹவுஸ் ஸ்பேரோஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மேப் ஆஃப் ஹவுஸ் ஸ்பேரோ. இது வந்து சேலத்துல வந்து எடுத்து இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. இப்போ அந்த பர்பிள் கலர்ல இருக்கிற பாக்ஸஸ்லாம் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லுது. ஸோ பார்த்தா வைட்ல வந்து ஹவுஸ் ஸ்பேரோஸ் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் அரவுண்ட் சேலம். ஸோ வந்து இது டிக்ளைன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா
ஓகே டிக்ளைன் ஆயிருக்குன்னா எந்த மாதிரி அர்பன் சென்டர்ஸ்ல வந்து டிக்ளைன் ஆன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாலும் ஒரு பாஸ்ட் 25 இயர்ஸுக்கு வந்து அதோட கான்ஸ்டன்ட் அதோட பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி வந்து நம்ம ஹவுஸ் பேரோஸை பத்தி வந்து அவ்வளோ இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் தான். அதை விட மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து விச் இஸ் டிக்ளைனிங், அதுலயும் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மேப் வேர்ல்ட் வைட். இது வந்து இந்தியாவோட டிஸ்ட்ரிபியூஷன் மேப். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த பர்பிள் இருக்கிற ஷேட்ஸ் எல்லாமே வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லுது நமக்கு. ஸோ பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து டிக்ளைன் ஆனாலும் அதோட பாப்புலேஷன் வந்து கரெக்டா நார்மலா 25 இயர்ஸ்க்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஸோ அதை தவிர்த்து காமன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டன் பிக்மி கூஸ் தான் வந்து இப்போ ரேப்பிடா வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து அட்டென்ஷன் பே பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ முன்னாடியே பார்த்த இந்த பைட் கிங்ஃபிஷர் அப்படிங்கிறது வந்து நம்ம காமனா வந்து எல்லா லேக்ஸ்லயும் பார்க்கக்கூடிய ஒரு பேர்ட் தான். ஸோ வந்து எல்லா லேக்லயும் தென்படக்கூடிய பேர்ட் தான் இந்த வந்து பைட் கிங்ஃபிஷர். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து வேற ஏதாவது டவுட் கேட்கணும் ராகவி கிட்ட அப்படின்னா வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம், நான் டாக்டர் சக்தி பேசுறேன். ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணாங்க. ஆனா கேள்வி அவங்க இதுல இல்ல, நீங்க போட்ட ஸ்லைட்ல இருந்து ஆடிபிளா இருக்குங்களா? சொல்லுங்க சார். வேணாம் ஒன்றும் இல்லை. ஸ்பேரோ ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. இப்ப சொன்னீங்களா காட்டன் பிக்மி கூஸ் தான் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா சார். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க. பட் நம்ம ஸ்பேரோக்கெல்லாம் நம்ம இது வைக்கிறாங்கலாம் சொல்றோம் இல்லைங்களா, ஃபுட் அமைச்சு வைக்கிறோம் அதெல்லாம் சொல்றோம், நாங்க தண்ணி வைக்கணும் சொல்றோம். இது மாதிரி இந்த கூஸை நம்ம அதோட இதை நம்ம அதிகப்படுத்த நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன முயற்சி எடுக்கணும்? வணக்கம் வணக்கம் சார். தார்னி ஐலாண்ட் சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஸ்வர் பேசுறேன். ஸோ சிட்டுக்குருவிகளுடைய பரவல் வாழிடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ ஷேர் பண்ண போஸ்டர் மூலமா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிட்டுக்குருவிகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் தர்றோமோ அதுல வந்து ஒரு குறைந்த அளவு முக்கியத்துவமாவது மற்ற பொதுப்பறவைகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. சிட்டுக்குருவிகள் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. சொல்லப்போனா அமெரிக்கால வந்து ட்ரெடிஷ்னலா சிட்டுக்குருவிகளே கிடையாது. ஸோ மனிதர்களால் இங்கிருந்து அங்க கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு வந்து மொத்த அமெரிக்கா முழுக்கவே வந்து அது இன்னைக்கு நல்ல பரவி இருக்கு. ஸோ ஓவரால் உலகம் முழுக்க அதனுடைய பாப்புலேஷன் ட்ரெண்டு ஈவன் இந்தியாலேயே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு. அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க அழிவின் விளிம்புல இருக்கு சிட்டுக்குருவிகள், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைக்கு சிட்டுக்குருவி இன்னும் தள்ளப்படலை. ஆனால் நம்மை சுத்தியே இன்னும் நிறைய பொதுப்பறவைகள், காட்டன் பிக்மிகூஸ், குள்ளத்தாரா அல்லது அள்ளிச்சிறகி அப்படிம்பாங்க, அது மிகச்சிறிய ஒரு வாத்து இனம். ஸோ அது போன்ற பறவைகளோட நிலையெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கற்பனைக்கும் எட்டாத வகையில அதனுடைய எண்ணிக்கை சரிவு அப்படிங்கிறது இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் சின்ன மின்சிட்டு, ஸ்மால் மினிவெட், ஷார்ட் டோட் ஸ்னேக் ஈகிள், பழுப்புத்தலை பாம்பு கழுகு, சின்னமான் பிட்டன், செங்குருகு, இதனுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா மிக வேகமாக சரிஞ்சிட்டு வருது. ஸோ அப்ப நம்ம எல்லாருமே வந்து மக்களுடைய கவனம் வந்து ஏற்கனவே உலகம் முழுக்க நல்ல நிலையில பரவி இருக்கிற ஒரு பறவையிலிருந்து அந்த கரிசனம் அப்படிங்கிறது சிட்டுக்குருவியிலிருந்து தொடங்கி மற்ற பறவைகளுக்கும் அது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் SOF உடைய ஒரு
கருத்தா இருக்கு. ஸோ இந்த அல்லிச்சிறகி போன்ற பறவைகள் எண்ணிக்கையில சரியக்கூடிய பொது பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அது எங்கெல்லாம் ரெகுலரா இருக்கு அப்படிங்கிறதே நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ உதாரணத்திற்கு இந்த குள்ளத்தாரா அல்லது அல்லிச்சிறகி, இந்த காட்டன் பிக்மி கூஸ் வந்து நீர்நிலைகள்ல அது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்தெந்த நீர்நிலைகள்ல அது பெரும்பாலும் இருக்கு, எந்தெந்த காலகட்டத்துல அவை அந்த குறிப்பிட்ட நீர்நிலையை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த அல்லிச்சிறகிக்கு பேரே பாத்தீங்க அப்படின்னா, அள்ளி தாமரை குளம் எங்க இருக்கோ அந்த செடிகள் எந்த நீர்நிலையில அதிகமா இருக்கோ அந்த நீர்நிலையில தான் இந்த காட்டன் பிக்மி கூஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஓப்பன் வாட்டர்ல ரொம்ப அந்த மாதிரியான நீர்நிலைகள்ல நிச்சயமா அது வந்து இருக்காது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நீர்நிலையாவே இருந்தாலும் குறிப்பிட்டு நீர்த்தாவரங்கள் அதிகமா இருக்கிற நீர்நிலையை தான் வந்து அல்லிச்சிறகி தேர்ந்தெடுக்குது. குறிப்பா அள்ளி தாமரை இருக்கக்கூடிய குளங்கள்ல வந்து நம்ம இதை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த ஆகாய தாமரைன்னு சொல்லப்படுற ஐகோர்னியாவோட பரவலை வந்து இன்னைக்கு பெரும்பாலான நீர்நிலைகள்ல வந்து நம்ம தவிர்த்து, ஏன்னா நாங்க சர்வே பண்ணும்போது எக்கச்சக்கமான நீர்நிலைகள் வந்து இந்த ஆகாய தாமரைனால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து அள்ளி தாமரை இது போன்ற நீர்த்தாவரங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்ம உள்ளூர் நீர்த்தாவரங்களே வந்து இந்த காட்டன் பிக்மி கூஸ் போன்ற பறவைகளுக்கு வாத்தினங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த நீர்நிலைகளை வந்து நம்ம கண்காணிக்கிறதன் மூலமா இது போன்ற பொதுப்பறவைகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நன்றிங்க, ரொம்ப விரிவான தகவலை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம ஆகாய தாமரை இதெல்லாம் நம்ம இதை எடுத்துட்டு இப்பவே நிறைய ஏரிகள்ல ஆகாய தாமரை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நான் பாக்குறோம், ஏரிகளை தூய்மைப்படுத்துறவங்க பேர்ல. எனக்கு அப்பவே சில ஐயப்பாடு இருக்கும், இந்த ஆகாய தாமரை இது சூழ்ந்த இடங்கள்ல சில பறவைகள் இருக்கும், அதுங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகுமோ அப்படின்னு கூட சில டைம்ல நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் இதை எடுத்துட்டு நம்ம இப்ப என்ன நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, தாமரை அள்ளி இதெல்லாம் இருக்கிற நீர்நிலைகளை அதிகப்படுத்துறது மூலமா இப்ப அழிஞ்சிட்டு இருக்கிற பறவைகளை காப்பாற்ற முடியும் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். நன்றிங்க. ஸோ நீங்க ஒருவேளை அந்த ஆகாய தாமரையை வந்து ரிமூவ் பண்ணா என்ன ஆகும், அங்க இருக்கிற பறவைகள்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆகாய தாமரை வந்து நம்பர் 1 இன்வேசிவ். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம நிச்சயமா அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட அளவுல ஆகாய தாமரை இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அது நீர்ல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸை வந்து சுத்திகரிப்பு செய்யும் தன்மை வந்து அதுக்கு இருக்கு. பட் அதுவே வந்து அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நீர்நிலையுமே மூடி தண்ணியில இருக்கக்கூடிய நிறைய பயோடைவர்சிட்டியை வந்து அது அழிக்கக்கூடிய நிலை தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஒட்டுமொத்த ஆகாய தாமரையும் கிளியர் பண்ணாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சொல்லப்போனா அதற்கு பதிலா வேறு வகையான நல்ல பயனுள்ள நீர்த்தாவரங்களை வந்து நம்ம அது போன்ற நீர்நிலைகள்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னும் மேலும் பறவைகளுடைய வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நன்றி சார். நன்றிங்க. கணேஸ்வர் வணக்கம், ரவீந்திரன் பேசுறேன். வணக்கம் சார். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பேரோ டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு போகும்போது முக்கியமா மாணவர்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இது ஸ்பேரோ அழியுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன ஸ்பேரோவுக்கு உண்டான ஸ்பேஸுக்கே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ அப்ப ரொம்ப காமனா இருந்த ஒரு ஸ்பேரோவுக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, இது போல இருக்கக்கூடிய மற்ற பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எவ்வளவு இந்த சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த வகையில இந்த புறச்சூழலை வந்து பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங்க வந்து கொடுக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் மேக்சிமம் இந்த மாதிரி ஸ்பேரோடேஸ்ல நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அதிகமா கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டடியிலேயே பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 60% வந்து பறவைகள் எண்ணிக்கை குறைகிறதுக்கு காரணம் ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இது இயல்பா ஏற்படுறதில்ல, மனிதர்களோட தாக்கத்துல தான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாற்றங்கள் ஒரு நகர்ப்புறமா மாறக்கூடியதுமே ஒரு பசுமை நகரம் அப்படிங்கிற கான்செப்ட், இது எல்லாத்தையும் நம்ம இந்த விஷயங்களோட சேர்த்து நம்ம அடுத்து நிறைய பேசணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கொஞ்சம் வலியுறுத்துறேன். சார் வேற எதுவும் செய்திகள் விட்டு போயிருந்துச்சுன்னா இல்ல உங்களோட கருத்தோட நான் வந்து முழுமையா உடன்படுறேன் சார். ஸோ ஒரு ரிமைண்டர் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறமே ஒழிய, ஸ்பேரோ டே வந்து வந்ததுனாலதான் சொல்ல போனா ஸ்பேரோ டே 2010 இருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பறவைகள் மேல் கரிசனமும் அது பற்றிய புரிதலும் வந்து ரொம்ப பரவலா இருக்கு. ஸோ அதை வந்து மறுக்கவே முடியாது. ஸோ சிட்டுக்குருவிகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவமும் அதுக்கு நாம செலுத்தும் அதன் மேல் செலுத்தும் கவனமும் ஒரு சிறிதளவு மற்ற பறவைகளின் மேலும் திரும்பட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலதான் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பறவைகள் பாதுகாப்பு, பறவைகளின் மேல் கரிசனம், இயற்கையின் மேல் காதல் அப்படிங்கிறது சிட்டுக்குருவியிலிருந்து தொடங்கி சிட்டுக்குருவிகளோடு மட்டுமே நின்று விடாமல் மற்ற பறவைகள்லையும் அது வந்து விரிவாகட்டும் அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, நன்றி கணேஸ்வர். நன்றி சார். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆனந்த் பேசுறேங்க. கணேஸ்வர். வணக்கம் சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க இந்த வாட்டர் பாடிஸ் தான் நம்ம லாஸ்ட் மந்த் நீங்க சர்வே பண்ணியிருந்தீங்க. எஸ் சார். ஹலோ, அந்த வாட்டர் பாடிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டாக்டர் சக்தி சொன்ன மாதிரி அந்த நீர்வாழ் தாவரங்கள், அள்ளி, ஆம்பல், அப்புறம் வந்து தாமரை, அப்புறம் கோளை அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கழு நீர் இருக்கு பாத்தீங்களா, செங்கழு நீர், இதெல்லாம் வந்து அழிந்து வரக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள். இதெல்லாம் இப்ப நம்ம இந்த பக்கம் சேலத்துல பார்க்க முடியாது. நம்ம தஞ்சாவூர் அந்த பக்கம் திருவாரூர் பக்கம் போனோம்னா எல்லா கோயில் ஒட்டியும் இருக்கக்கூடிய குளங்கள்ல மேக்சிமம் அள்ளி, தாமரை எல்லாம் பார்க்கலாம். இப்ப அங்கேயும் அரிதாகிட்டு வருது. அதனால இப்ப நீங்க அரசுக்கு நீங்க கோரிக்கைகள் வைக்கிறப்ப இந்த வாட்டர் பாடிஸ்ல நாங்க இது மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலை நீங்க சேர்த்து சொல்லலாம். அப்ப அப்படிங்கிறப்ப அந்த பிக்மி கார்டன் சொல்லக்கூடிய அந்த பறவைகள் இனமும் கொஞ்சம் அழியாம பாதுகாக்கப்படும். அது மருத்துவத்துக்கும் நம்ம தாவரங்களை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சின்ன யோசனைங்க, வேற ஒண்ணு இல்லை. மிக்க நன்றி சார். அவசியம் வந்து செயல்படுத்த. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அள்ளி, வெள்ளள்ளி, செவ்வள்ளி, தாமரைலாம் நம்ம இங்க சேலத்துல எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. இப்ப நீங்க வாட்டர் பாடிஸ் நம்ம எங்க நோட் பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் இதெல்லாம் இந்த செடிகள்லாம் வளர்க்கலாம் சார். இதனால வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து வாட்டர் ரிசர்வாயர் நிறைய இருக்கும், பறவைகள் நிறைய வரத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் மந்த் கொட்டநாதம் ஏரி போறப்ப அங்க அவ்வளோ இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க நீங்க. அவ்வளோ அந்த ஹைகார்னி அவ்வளோ ஃபுல் ஏரி ஆக்குபை பண்ணிடுச்சு. அதுக்கு உண்டான அவங்க என்ன முயற்சிகள் நம்ம செய்யணுங்கிறத நீங்க அரசுக்கு எடுத்து சொல்லலாம். நிச்சயமா சார். அடுத்து வர்ற பணிகள்ல வந்து நீங்க சொன்ன கருத்தையும் வந்து அவசியம் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனா சேர்த்து பாதுகாப்பு முயற்சிகள்ல வந்து நம்ம செயல்படுத்துவோம் சார். கண்டிப்பா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகிழ்மதி. அக்கா, வீட்டை வாழ் குருவியை பற்றி இன்னொரு வாட்டி கூறுமாக நான் அறிவிக்கிறேன். ஹலோ, ஸ்பெசிபிக்கா எந்த ரெட்டைவால் குருவின்னு சொல்றீங்க பாப்பா? பிளாக் ஜாங்கிள் அக்கா. பிளாக் டிராங்கோ பத்தி நான் திருப்பி சொல்றேன், கரெக்ட்டா? பிளாக் டிராங்கோ வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கும். அதாவது டெய்ல்ல 2 பார்ட்டிஷன் இருக்கும். அதே மாதிரி
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒயிட் ஸ்பாட் இருக்கும். ஓகேவா? பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். டன். நெக்ஸ்ட் வந்துட்டு அது வந்து காலையிலேயே வந்து எழுந்து பூச்சி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஒரு 6 to 5 சேர்ந்து சம்டைம்ஸ் பார்க்க முடியும் நம்மளால. ஜுவனைல் வந்துட்டு, அதாவது அதோட குட்டி வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி லேட்டாக ஈவினிங், அதாவது ஒரு 5 to 6 போல் அந்த டைம்ஸில் வந்துட்டு இது திருப்பி அதே மாதிரி பிளாக் ட்ராங்கோ திருப்பி பார்க்கலாம். இதோட கால்ஸ் வந்துட்டு நீ தொடர்ந்து கேட்டீங்கன்னா ஈஸியா வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இதோட வாய்ஸ் வந்து தனியா கேட்கும். ஓகேவா? சரிங்கக்கா. நான் அலாரம் வச்சு எழுச்சிக்கிற மாதிரி நீயும் அலாரம் வச்சு எழுச்சிக்கணும். ஓகேவா? சரிங்கக்கா. நன்றி அக்கா. வெல்கம். இன்னைக்கு செஷனை ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் ஆக்குன திரும்பி ராகவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லார் கொஸ்டின்ஸ்க்கும் நீட்டா ஆன்சர் பண்ணி இவ்வளோ பேஷண்டா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவங்களோட பறவையை பத்தி அவங்களோட புரிதல் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாடே வந்து இளைஞர்கள் கையில அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய நம் சமுதாயத்தின் எதிர்காலம். ராகவி மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பறவை நோக்கல் மற்றும் இயற்கை பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட ஆசையா இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகள்.